வாழ்க்கை அப்படின்னாலே உயர்வு, தாழ்வு, ஏற்ற இறக்கம், மதிப்பு, மரியாதை இத நம்பிதான் வாழ்க்கை இருக்கு. ஆனா, கடவுள் நமக்கு பல விஷயங்கள நமக்கு போதிக்கிறாரு. வாழ்க்கைனா என்ன? மனிதன்னா எப்படி இருக்கணும்? அப்படிங்கிற விஷயத்த சிவன், பார்வதியோட வாழ்க்கை முறையில அவர்களுடைய திருமணத்துல சில பல கதைகள் மூலமா நமக்கு விளக்கிறாரு சிவபெருமான். அது என்ன அப்படின்னா, சிவன், பார்வதி திருமண நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி பார்வதிய இளவரசி அப்படிங்கிறதுனால அவர திருமணம் செய்து கொள்ள பல ராஜாக்கள் அங்க வந்திருக்காங்க. அந்த அரசர்கள் முன்னிலையில சிவன் மட்டும் தன் உடம்பு முழுவதும் திருநீற்று பூசிக்கொண்டு புலித்தோலை இடுப்புல கட்டிக்கிட்டு யானை தோலை தோல்ல போட்டுட்டு அவர் வந்த விதத்தை பார்த்தோன்னே எல்லாருமே பயந்தாங்க. ஆனா பார்வதி தேவி நீங்களாவே இருக்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா மத்தவங்க முன்னாடியும் நம்ம தோற்றம் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், நான் நானாதான் இருப்பேன் அப்படிங்கறது இல்லாம அனைவருக்கும் பொருத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிற தத்துவத்தை சொன்னாங்களாம். அதனால சிவபெருமான் சுந்தரமூர்த்தியா அவதாரம் எடுத்து வந்தாராம். உலகத்திலே சிறந்த ஒரு அழகனா சுந்தரர், அதாவது அழகன் என்பதனாலதான் சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற பெயர் அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு கன்னியாதானம் செய்யறப்ப பார்வதி தேவியோட தந்தை உங்களுடைய பெற்றோரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப சிவபெருமானுக்கு பதிலா நாரத முனி அனைத்திற்கும் ஆதாரம், அவருக்கு தாய் தந்தை கிடையாது, அவர்தான் எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொன்னாங்களாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம வாழ்க்கையில ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு செயலையும் நம்ம என்ன செய்யறோமோ அதற்கான செயல்கள்ல தான் வினைகள் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலும் ஒவ்வொரு நிகழ்விலையும் நமக்கு வாழ்வோடு ஒன்றிய பல விஷயங்களை சொல்றதுதான் இந்த சிவன் பார்வதி அவர்களுடைய தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கோடான கோடி புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும்.